செங்கல்பட்டில் வங்கதேச இந்து மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை கைது. வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக கூறி தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி, RSS, பாஜக கட்சிகள் சார்ந்தவர்கள் வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு அமைப்பின் கீழ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்து அமைப்புகளை சார்ந்த 120 பேர் வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி தராத தமிழக அரசை கண்டித்து பாஜக மாநில தலைவர் திருப்பதி நாராயணன் மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் BG மனோகர ராஜா, வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம், மாவட்ட பொதுச் செயலாளர்கள், நகர தலைவர் கஜேந்திரன் தலைமையில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இது போன்று அங்கே கொடுமைப்படுத்தப்படுகின்ற, கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, அதே மாதிரி தீக்கு இரையாகி கொண்டிருக்கின்ற இந்து மக்களுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்கிறோம் எனும் பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு அனுமதி மறுப்பது என்பது தவறானது. இதை காவல்துறை அதிகாரிகள் கூட அனைவரும் அறிய வேண்டும். ஏதோ நாம செய்யறோம் அப்படின்றது இல்லை. இது எந்த அரசியல் கிடையாது. ஆகவே நம்முடைய தார்மீக ஆதரவை பாகிஸ்தான் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ANTV நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்.